மதுரை மாநகராட்சி. அந்த மதுரை மாநகராட்சியில இந்த வரி வசூல்ல மிகப்பெரிய ஊழல், 200 கோடி ஊழல் நடந்திருக்குது. வரி ஏய்ப்புல 200 கோடி ஊழல். அதனால அந்த மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து ஜாமீன் வந்திருக்காரு. மேயர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. 4 மண்டல குழு தலைவர் ராஜினாமா, நிலைக்குழு உறுப்பினர் ராஜினாமா. இப்படிப்பட்ட அவல ஆட்சி திமுக ஆட்சி. ஆட்டுக்கு மாட்டுக்கு பன்னிக்கு போட்ட வரியில ஊழல் செய்கிற ஒரே கட்சி திமுக கட்சி. இன்றைக்கு மாநகராட்சியில் எதுக்கு வரி போடுறாங்க? அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தான் வரி போடுறாங்க. அந்த வரியிலையும் ஊழல் செய்கிற அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதே போல திண்டுக்கல்ல மாநகராட்சியில் 4.5 கோடி ஊழல். இன்னைக்கு பல்வேறு நகராட்சியில, காஞ்சிபுரம் நகராட்சியில, மாநகராட்சியில பங்கு பிரிப்பதில் பிரச்சனை. அங்க மேயர் மாற்றம், கோயம்புத்தூர்ல மேயர் மாற்றம், திருநெல்வேலியில மேயர் மாற்றம், இப்படி பங்கு பிரிப்பதில் சண்டை. இப்படிப்பட்ட ஒரு அவல ஆட்சி தொடர வேண்டுமா?